நடக்காது. இது நிமித்தம் உங்கள் குமாரத்திகள் வேசித்தனமும் உங்கள் மருமக்கள்மார் விபசாரமும் செய்கிறார்கள். எப்படி பாவம் உள்ள வருதுன்றது நல்லா நினைச்சுக்கணும். ரோமர் 1 இருக்குது. வேசித்தனம் எப்படி உள்ள வருது? இதனாலதான் கர்த்தரை விட்டுட்டு நம்ம இஷ்டப்படி இருக்கணும். உங்கள் குமாரத்திகள் வேசித்தனம் செய்கிறது நிமித்தமும் உங்கள் மருமக்கள்மார் விபச்சாரம் செய்கிறது நிமித்தமும் நான் அவர்களை தண்டியாமல் இருப்பேனோ? கர்த்தர் சொல்றார், கண்டிப்பா தண்டிப்பேன். நான் விட்டுட்டு இருப்பேன் நினைக்கிறீங்களா? இல்ல. அவர்கள் விலகி வேசிகளோட கூட போய் தாசிகளோட பலியிடுகிறார்கள். உணர்வில்லாத ஜனங்கள் அதனால் சிக்கொண்டு விழுவார்கள். உணர்வே கிடையாது. ஏன்னா கர்த்தரை பற்றிய அறிவு கிடையாது, அதனால உணர்வும் கிடையாது, எதுவுமே கிடையாது. அவங்க இஷ்டத்துக்கு போய் தங்க இஷ்டப்படி வாழ்ந்து பார்த்தீங்களா? சேஞ்ச், வி நீட் சேஞ்ச். மாற்றம் வேணும், மாற்றம். இதில் புதுசாக ஒரு டயலாக் ஒன்று சொல்லுவாங்க, மாற்றம் ஒன்றே மாறாதது. நீ மாற்றம்னு சொல்லுவேன், இன்னொரு நாள் இன்னொருத்தன் மாற்றம்னு சொல்லுவோம். யோசனை பண்ணி பாருங்க. கர்த்தருக்கு பிரியம் உண்டாக நம்ம வாழ்ந்து அவர் என்ன சொல்றாரு? நீ நல்லவனா இருந்து வெற்றிகரமா ஜீவி, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். ஆனா நம்ம அது கேட்கறது இல்லை. இஸ்ரவேலே, நீ சோரம் போனாலும் யூதாவாகிலும் அந்த பாவத்துக்குள்ளாகாது இருப்பதாக. அப்ப இஸ்ரேல் தேசம் ரெண்டா பிரிக்கப்பட்டுருச்சு அந்த சமயத்துல. இஸ்ரவேலே, நீ சோரம் போனாலும் யூதான்ற இருக்கிற அந்த தேசம் அது பாவத்துக்குள்ள போவாத, ஏனென்றால் அந்த தேசத்துக்காக நான் இறக்கம் செய்யறேன் அப்படின்றாரு. கில்காலுக்கு வராமலும் பெத்தாவேனுக்கு போகாமலும் கர்த்தருடைய ஜீவனானே என்று ஆணையிடாமலும் இருப்பீர்களாக. கர்த்தருடைய ஜீவனானே, கர்த்தருடைய பேர்ல ஆணையிடுறது, எல்லா வித பாவம் செய்யறது, அப்புறம் கர்த்தர் பேர்ல ஆணையிடுறது. இது பொதுவாக தீர்க்கதரிசிங்க கர்த்தர் பேரை யூஸ் பண்றது. இஸ்ரவேல் அடங்காத கிடாரியை போல் அடங்காது இருக்கிறது. இஸ்ரேல் அந்த காலத்துல இஸ்ரேல் புத்திரர்களை பத்தி பேசுறாங்க தான் அடிக்கடி அவங்க சிறைப்பட்டு போனாங்க. இஸ்ரேல் அடங்காத கிடாரியை போல இருக்குது. அப்ப கிடாரி என்ன பண்ணும்? மொட்டுத்தனமா நடக்கும். இப்போது கர்த்தர் அவர்களை விஸ்தாரமான வெளியிலே ஆட்டுக்குட்டியை போல் மேய்ந்து அலைய பண்ணுவார். ஆட்டுக்குட்டி மேய்ந்து அலையும் தெரியுமா? ஒண்ணுமே கிடைக்காம, தண்ணி கிடைக்காம, புல்லு கிடைக்காம, எதுவும் கிடைக்காம அந்த மாதிரி அலைய விட்டுடுவேன்றாரு. எப்ராயிம் விக்கிரகங்களோடு இணைந்திருக்கிறான், அவனை போக விடு. எப்ராயிம் அது ஒரு ட்ரைப், விக்கிரகங்களோட இணைந்து இருக்கிறான். கர்த்தருக்கு விரோதமாவே வாழ்ந்துட்டு வருது. அவர்களுடைய மதுபானம் புளித்தது, அவர்கள் எப்போதும் சோரம் போகிறார்கள். அவர்களுடைய அதிபதிகள் தாருங்கள் என்று லட்சையானதை நாடுகிறார்கள். லஞ்சம் வாங்கிறது பார்த்ததுக்குன்னு இது வேற செய்யறாங்க. தாருங்கன்னு சொல்லிட்டு லட்சையானதை நாடுகிறார்கள். காற்று அவர்களை தன் செட்டைகளில் இறுக பிடிக்கும், அவர்கள் தங்கள் பலிகளால் வெட்கப்படுவார்கள். பலிகளை செலுத்துவாங்க, பலிக்கு பதில் வராது. அந்த பிசாசுகளுக்கும் பலி செலுத்தி அவங்களோடு ஒன்னா இருந்து வெட்கப்பட்டு போவார்கள். அடுத்த அதிகாரம் 4வது வசனத்தை வாசி. அவர்கள் தங்கள் தேவனிடத்துக்கு திரும்புவதற்கு தங்கள் கிரியைகளை சீர்திருத்த மாட்டார்கள். இதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறது ஒரு மனுஷன்கிட்ட, கிரியைகளை சீர்திருத்து. வேசித்தன ஆவி அவர்கள் உள்ளத்தில் இருக்கிறது. வேசித்தன ஆவி ஒரு பெண்ணுகிட்ட போயிட்டு அடுத்த பெண்ணுகிட்ட போயிட்டு இந்த மாதிரி ஆவி அவங்களோட இருக்கிறனால அவங்களால ஒன் மைண்டடா திங்க் பண்ண முடியல, ஒரே மைண்டா திங்க் பண்ண முடியல. தேவனாய் கர்த்தரிடத்துல சேர பிடிக்கல. ஏனென்றால் கர்த்தர் அந்த வழியிலெல்லாம் வெறுக்கிறார். இது அவங்களால ஒன்றா செய்ய முடியாது. ஏனென்றால் வேசினது ஆவி உள்ளது, கர்த்தரை அறியார்கள். பார்த்தீங்களா? இந்த இடத்துலையும் போட்டிருக்கு, கர்த்தருடைய வழிகளை அறிய மாட்டார்கள். கர்த்தரை பற்றி அறிவில் வளர மாட்டாங்க. சரி, படிங்க. இஸ்ரவேலின் அகந்தை அவர்கள் முகத்துக்கு முன்பாக சாட்சியிடுகிறது. பெருமை, அவர்கள் முகத்துக்கு முன்பாக சாட்சியிடுகிறது.
ஆகையால் இஸ்ரவேலும் எப்ராயிமும் தங்கள் அக்கிரமத்தினால் இடருண்டு விழுவார்கள். இப்ராயிமும் இஸ்ரவேலும் அக்கிரமத்தினாலே இடருண்டு விழுவார்கள். அவர்களோடே யூதாவும் இடருண்டு விழுவான். ப்ராஃபெட்டிக்கலா சொல்லிட்டு போறாரு, பின்னால் நடக்க போறது, அவங்களுக்கு நடக்க போறது. இது அவங்க பார்க்கல, அந்த ஜனங்களுக்கு தெரியாது இதெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. அவர் முன்னாலே சொல்றாரு ப்ராஃபஸி. இன்னைக்கு அதை பார்த்து நம்ம வழியை திருப்பிக்கணும். நம்மகிட்ட இந்த மாதிரி காரியங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா விளக்கி, ஆண்டவரே நான் உம்மது பக்கம் வருகிறேன், நீரே என்னை பார்த்து வழி நடத்தும் அப்படின்னு சொல்லி அவர்களோட பேசுவார். கர்த்தர் இடைப்படுவார். அவர்கள் கர்த்தரை தேடும்படி தங்கள் ஆடுகளோடும் தங்கள் மாடுகளோடும் போவார்கள், அவரை காண மாட்டார்கள், அவர் அவர்களை விட்டு விலகினார். இது ஒரு பெரிய ஆபத்து. கர்த்தர் நம்ம விட்டு விலகிட்டா என்ன வரும் யோசனை பண்ணி பாருங்க. கர்த்தர் நம்ம விட்டு விலகிட்டாங்கன்னா நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது. நமக்கு ஒவ்வொரு மூக்கும் ஒவ்வொரு நம்ம செயல் செய்கிறதுக்கும் கர்த்தருடைய கிருபை தேவை இருக்கு. இவங்க ரொம்ப பாவம் செய்கிறாங்க, நான் விலகி போயிடுறேன், அவர் விலகி போயிட்டாருன்னா நம்மளை காப்பாற்றுறதுக்கு யாரால முடியாது. அதான் போட்டிருக்கு, அவரை காண மாட்டார்கள், அவர் அவர்களை விட்டு விலகினார். இதை நீங்க செய்திங்க நாங்கள் சொல்ல வரல, ஒரு எச்சரிப்பின் சத்தம். நமது வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக நடந்ததுன்னா, அதாவது கர்த்தரை பற்றி நன்றாக அறிந்து அவருடைய வழிகளில் நாம் சென்றோமானால் நம்மளுக்கு இந்த மாதிரி காரியங்கள் நடைபெறாது. யோசனை பண்ணி பாருங்க தேவ ஜனமே, இயேசு உங்களை நேசிக்கிறார். அதனால தான் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வருது. ஏனென்றால் பாவம் செய்கிறவன் தேவனை காணவும் இல்லைன்னு போட்டிருக்குது. 1 யோவான்ல போட்டிருக்கு. நம்ம பாவம் செய்துட்டு கர்த்தர் என்னோடு இருக்கிறாருன்னு சொன்னா அது சும்மா தான். ஸோ யோசனை பண்ணி பாருங்க, கர்த்தாவே இன்னைக்கு நான் எப்படி இருக்கிறேன், உண்மை பின்பற்றுவனாக, உங்களுக்கு பிரியமானவளாக நாங்களும் குடும்பமும் பிள்ளைகளும் எல்லாரும் உண்மை நோக்கி நேசிக்கிறவர்களாக ஓடி வருவோம். தேவனே எங்களுக்கு இறங்கும், நாங்கள் உங்களை விட்டு விலகி போகாமல் இருக்க எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க அப்படின்னு கேளுங்க. கர்த்தர் இடைப்படுவார். கர்த்தரோடு எப்பவுமே பேசிக்கிட்டு இருங்க, அவரோட ஒப்புரவாகி எல்லா காரியத்திலையும். டெய்லி when you wake up in the morning and you laid your head to rest, சாயந்தரம் படுக்க போதும் சரி, அவரோடைய இருந்து, ஆண்டவரே நான் இன்னைக்கு இந்த விஷயத்தில் உண்மை திருப்திப்படுத்தவில்லை, இன்னைக்கு எந்த விஷயத்தில் உண்மை நான் முகம் கொன்ற மாதிரி வச்சேன், நான் எனக்கு மன்னிங்க கர்த்தாவே, நீர் எங்களோட இடைப்படுங்க என்று ஒவ்வொரு நாளும் நம்ம கேட்டுட்டு இருந்தா கர்த்தர் நம்ம பிரியமுள்ளவராகி இந்த பிள்ளைங்களை என்னை தேடுறாங்கன்னு சொல்லிட்டு அவர் தம்முடைய நல்ல வழிகளை நமக்கு சொல்லிக் கொடுப்பார். நாம தவற மாட்டோம், அவர் வழியிலே நடக்க முயற்சிக்கிறதுல செய்வோம், வழிகளே நடக்க முயற்சிப்போம். ஆகிய பிரியமானவர்களே, நீங்கள் எப்போவுமே கர்த்தருக்கு பிரியமுள்ளவர்களாக ஜீவிச்சு நடக்க வேண்டுகிறேன். கர்த்தராகிய தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதை ஜெபித்து முடிக்கலாம். இப்பொழுதும் இதுக்கு முடிக்கிறதுக்கு முன்னால இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதிகமாக தேவனை பற்றி அறிந்து கொள்ளவும், தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும் நம்ம வேணும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை தட்டி விடுங்க, மற்றவர்களுக்கும் போய் சேரட்டும். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். தகப்பனே ஸ்தோத்திரம் அப்பா, தேவனுடைய வார்த்தைகளை படித்தோம். என் தேவனாய கர்த்தாவே, நீர் பெரிய காரியங்களை இந்த ஜனங்களுக்கு செய்து கொடுக்க வேண்டும். கர்த்தாவே, அவர்கள் உண்மை விட்டு விலகாமல்
நீர் அவர்களை விட்டு விலகாமல் இருக்க கர்த்தாவே அவர்கள் உண்மை கெட்டியமாக பிடித்து கொண்டு உமது வழிகளில் வாழ கிருபை தாருங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். ஹலோ, ஜான் சாமுவேல் மீடியாவில் இருக்க ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவும் நாங்கள் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கோம். அவங்களுக்காக நாங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கோம். தேவன் அவங்கள ஆசீர்வதிப்பார். இதே லெவலில் நாங்கள் இருக்கணுமா? இல்லைல்ல, இன்னும் நாங்கள் உற்சாகத்துடன் அடுத்த ஸ்டெப்புக்கு நாங்கள் போகிறதுக்கு இன்னும் உங்களோட சப்போர்ட் நிறைய தேவை. இன்னும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க. நாங்கள் இன்னும் புதுசான ப்ரோக்ராம்ஸ், உங்களுக்கான புதுசான தேவ செய்திகள், புது டாபிக்ஸ்ல நம்ம அங்கிள் பேசுவாங்க. உங்களுக்கு ஒரு விதத்துல யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி நாங்கள் நிறைய ப்ரோக்ராம்ஸ் உங்களுக்கு கொண்டு வருவோம். ஆவிக்குரிய பிரகாரமான ஒரு வளர்ச்சியை காணுறதுக்கு நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுக்கு உங்களோட பாட்டம் ஏதாச்சும் இருக்கணும்ல, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க.